பிச்சை எடுத்து யார் நாட்டுல யாரா சலுகை கொடுக்கிறது? வாடா பரப்பையில, வாடா பல்லப்பையில இஸ்லாத்தை ஏற்றான் வாங்க பாயின்னா பறையம் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல போயிட்டான். கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு, இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு. இந்த கொடுக்கிற வெங்காயத்துக்கு கொடு உட்கார்ந்துருக்க இடமே நம்ம ஓட்ட பிச்சை. இவன் உனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறான்னு நீ பெருமையா பிடிச்சிட்டு இருக்க. அவன் இவனை பார்த்தாத்திட்டு தொட்டாத்திட்டுனா அவன் வந்தான் தலையில கைய வச்சு ஆண்டவருக்கு தோத்துறோம்னா பாதி வெள்ளையா இருக்கிறவன் பார்த்தாத்திட்டு தொட்டாத்திட்டுனா முழு வெள்ளையா இருக்கிறவன் தொட்டு ஆண்டவருக்கு தோத்துறோம்னா ஆமா தோத்துறோம்னு பின்னாடி போயிட்டான். கிறிஸ்தவத்தை ஏற்று. உங்களுக்கு எதுக்கு பைபிள், எதுக்கு குர்ஆன், எதுக்கு பகவத்கீதை, எதுக்கு தேவாலயங்கள், எதுக்கு பள்ளிவாசல்கள், எதுக்கு ஜெபம், எதுக்கு தொழுகை, எதுக்கு சாராய விக்கிறான் அத சகித்துக்கிற நீ? எல்லாம் இன்னையிலிருந்து இனிமே சிறுபான்மை பெரும்பான்மை அவனா சொன்ன செருப்பு கட்டி அடிச்சு யாரா சிறுபான்மை, யாரா சிறுபான்மை? 12 விழுக்காடுங்கிறார் கிறிஸ்தவர்கள் வாக்கு. இஸ்லாமியருக்கு ஒரு 10-12 8 வச்சுக்க, எல்லாம் சேர்த்து 20 வச்சுக்க. 20 விழுக்காடு அவனுடைய அடித்தளமாயிருது. மொத்தமாவே அவனுக்கு 10-12 விழுக்காடு தான் ஓட்டு. நீ போட்டதுக்கு பிறகு மீதி என்ன இருக்கு அவர் கட்சிக்கு? மொத்தம் 26 விழுக்காடு தான் அவன் திமுகவுக்குன்னு தனியா வாக்கு. அதுல 20 நீ போட்ட எவ்வளவு? அதை விட பெரிய கட்சி நான் 8 விழுக்காடு நான் வச்சிருக்கேன். பைத்தியமா உனக்கு? நீ எல்லாம் என்ன அரேபிய நாட்டில இருந்து ஆப்பிரிக்கால இருந்து இறங்கிய என்ன உனக்கு? மார்க்கமும் சமயம் தான் வந்தது, கிறிஸ்தவம் வந்தது, இஸ்லாம் வந்தது. நீ ஏற்றிருக்கிற காரணம் என்ன? காரணம் என்ன? ஐரோப்பாவில் தொடங்கிய அரேபியாவில் தொடங்கிய தோன்றிய இந்த சமயங்கள் இந்த நிலப்பரப்பில் பரவ காரணம் என்ன? உலகெங்கும் இவ்வளவு வேகமா பரவ, குறிப்பா இந்தியாவில் இந்த நிலத்தில் தோன்றிய பௌத்தம் எல்லா நாடுகளிலும் பரவிருக்கு. சீனம், இந்தோனேசியா, ஜப்பான், இலங்கை இந்த நாடுகளில் எல்லாம் பரவிருக்கு. ஆனால் இவர்கள் தோற்றி இவர்கள் இந்த இந்து மதம்னு ஒண்ணு இருந்ததில்லை. அது ஒரு சொல் உருவாக்கப்பட்டது. சமணம், பௌத்தம், வைணவம், சௌவம், சீக்கியம், அந்த என்ன சொல்ற பார்சியம், இந்த மாதிரி மதங்கள் எல்லாம் கூட்டு பொரியல், அவியல், முட்டை இதெல்லாம் சேர்த்து சாப்பாடுன்னு பேர் வச்ச மாதிரி இந்த சமயங்களை எல்லாம் சார் வில்லியம் ஜோன்ஸ் அந்த கல்கத்தாவினுடைய ஆளுநராக இருந்தவன் இவங்க திருப்பி திருப்பி பேசணுன்னு எவன் ஆங்கில இந்தியன்லையோ, இவன் பார்சிலையோ, அவன் கிறிஸ்தவன்லையோ, அவன் இஸ்லாமியன்லையோ அவன்லாம் இந்துன்னு ஒரு சட்ட வரவே உருவாக்கிட்டு போயிட்டான். அதை கட்டியாவே முடிச்சுட்டான். இவன் அழுத்தத்தில் அவன் என்னன்னா வெள்ளையா இருந்த உடனே இவங்கெல்லாம் நம்ம ஆரிய வம்சாவளி, நம்ம வம்சாவளி இவங்கெல்லாம் நினைச்சு அவன் என்ன பண்ணிட்டான், இவனுடைய மொழி தான் சிறந்ததுன்னு, இவனுடைய இலக்கியம் தான் சிறந்ததுன்னு மேக்சிமுல்ல இருந்து எல்லாம் இவங்கெல்லாம் இந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் எல்லாம் இது சமஸ்கிருத இலக்கியங்கள் தான் கொண்டு போனான். எல்லிஸ் வந்த பிறகுதான் அது மாறுது. ஜி போப்பு, எல்லிஸ், வீரமாமுனிவர், ஜோசப் இஸ்கிலாம் வந்த பிறகுதான் அது மாறுது. எல்லிஸ் தான் அதுல பெரும்பங்காற்றினார். அதுக்கு மூத்த ஒரு மொழியும் பெரிய தொன்மை இலக்கியம் கொண்ட ஒரு மொழி இருக்குடா, ஒரு இனம் இருக்குடான்னு அவர் தான் எடுத்துட்டு போனார். அவர் தான் திருக்குறளை அச்சில ஏத்தினார். நம்ம பாட்டனார் கந்தப்பனார் கொடுத்து ஓலைச்சுவடியிலிருந்து. அது தனி வரலாறு. அது அப்ப இவங்க அதனால வேண்ட பிடிச்சுக்கிட்டான். அத இறந்து போன மூத்த சங்கராச்சாரியா இருக்காருல்ல, அவரு பெரியவர், அவர் சொல்றாரு, வெள்ளக்கார நமக்கு இந்துன்னு ஒரு பொது பேர் வச்சானோ இல்லையோ நாம தப்பிச்சோன்றப்பல எழுதியிருக்காரு. இவரு எழுதியிருக்காரு புத்தகத்துல. வேணா நான் எடுத்தோன்னா போட்டு விடுறேன், பகிரியில படிங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? யாரால் இந்துஸ்னு பெருங்கூட்டமா திரட்ட முடியாது. என்னை பள்ளன்னா, பறையன்னா, நாடார்னா, ஜெட்டியார்னா, கோனார்னா, தேவார்னா, வன்னியர்னா, கவுண்டர்னா. அப்ப இவன் இங்க என்னவான் யாரால் இந்துஸ்னா மண்டையில ஏறிடுது. அப்ப ஒன்று திரட்ட முடியுது. அப்ப தனிச்சு நின்று பார்த்தான், ஒன்னும் செய்ய முடியல. அப்ப இந்த மதமா ஒன்று திரட்டோம்னா அது வேலை செய்யுது. ஏன்னா கல்லு இந்த இருக்க இந்த சாராயம், அந்த கொக்கை, அபின்னு, கஞ்சா இதெல்லாம் பயன்படுத்தினா தான் தொட்டு நாக்கில் வைக்கணும், குடிக்கணும், அப்பதான் போதையிரும். ஆனா சாதியும் மதமும் சொன்ன உடனே ஏறிடும்ன்றான். அதுதான் மார்க்ஸ் மதம் ஒரு அபின்கிறான். சாதி மதம் சொன்ன உடனே ஏறிடும், கிருன்னு ஏறிடும் போத. இந்த சாராயம் குடிக்கிற, இந்த பிராண்டி விஸ்கி குடிக்கிற, இந்த கஞ்சா கஞ்சாலம் படுத்து தூங்கினா தெளிஞ்சிடும். ஆனா சாதி மத போத ஏறிச்சு செத்து பாடையில போனாலும் இறங்க. அங்கே போய் ஆறுமுக நாடார் கல்லறை, முத்துமானி, இந்த சுப்பிரமணிய கவுண்டர் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான் ஜமாதியில. செத்து போனாலும் போகாது.
அப்ப இங்க இருக்கிற சிக்கல் என்னன்னு பாரு. இதுதான் சிக்கல். இந்த மதம் இல்ல, அவன் ஒரு அடையாளத்தை வச்சுட்டான். அதனால அவன் சட்டவரைபடி சைவத்தை ஏற்றிருந்த தமிழர்கள், வைணவத்தை ஏற்றிருந்தவர்கள், சமணத்தை தழுவி இருந்தவர்கள், பௌத்தத்தை ஏற்றிருந்தவர்கள், சீக்கியத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே இந்து என்று ஆயிடுச்சு. இப்ப என் கோயில்ல சமஸ்கிருதத்தில் வழிபாடு நடத்த முடியுதில்ல ஐயா, நீங்களும் கேளுங்க அருள் தந்தையா. என் கோயில்ல சமஸ்கிருதத்தில், அதே மாதிரி பஞ்சாப்ல இருக்க பொற்கோயில்களை நீ சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதுவியா? அவனு இந்துன்னு நீ சொல்ற, இங்க சொல்லிட்டு வா, ஒரு தடவை மந்திரம் ஓதிட்டு வா. அப்பது அதனால அது ஆயிடுச்சு. கிறிஸ்தவம் இஸ்லாமும் இங்க இருந்ததில்லை, வந்தது. அது ஏன் இந்த சமயங்கள் பௌத்தம் கிறிஸ்தவம் இஸ்லாம் பரவிய அளவிற்கு இந்த இந்து சமயம் வெவ்வேறு நாடுகளில் பேரளவுக்கு பரவல அப்படின்னா, அதுல இருக்கிற சாதிய இழிவு, ஏற்ற தாழ்வு, தீண்டாமை, கொடுமை, இந்த பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற பேதம் என்ன செய்து பரவ விடல. ஆனால் இந்த கிறிஸ்தவம் இஸ்லாம் இங்க வேகமா பரவியதற்கு காரணம் என்ன? இங்க இருக்கிற சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமைக்கு எதிரான புரட்சியாக இது இருந்துட்டதுனால, தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன் அப்படின்னு அவன் வந்து இவனை பார்த்தாத்திட்டு தொட்டாத்திட்டுனா, அவன் வந்தான் தலையில கையை வச்சு ஆண்டவருக்கு தோத்துறோன்னா, பாதி வெள்ளையா இருக்கிறவன் பார்த்தாத்திட்டு தொட்டாத்திட்டுனா, முழு வெள்ளையா இருக்கிறவன் தொட்டு ஆண்டவருக்கு தோத்துறோம்னா, ஆமா தோத்துறோன்னு பின்னாடி போயிட்டான், கிறிஸ்தவத்தை ஏற்றுட்டான். இதுதான் இங்க நடந்தது. இங்க வாடா பரப்பையில, இங்க வாடா பல்லப்பையில, இஸ்லாத்தை ஏற்றான், வாங்க பாயின்னா, பறையும் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல்னு போயிட்டான். இவ்வளவுதான்டா இங்க நடந்தது. இதனாலதான் எங்கள் அண்ணன் பழனி பாபா அவர்கள் இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன். அது மாதிரிதான் கிறிஸ்தவமும். இந்த சாதிய இழிவு, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற ஏற்றதாழ்வு, இந்த உயர்வு தாழ்வு பாராட்டுகிற இந்த இழிநிலையை போக்க எழுந்த கிளர்ச்சி, புரட்சி தான் இறைமகன் இயேசுவும் நபிகள் நாயகம் அவர்களும் இந்த நிலத்தில் உருவாக்கிய இந்த சமய புரட்சி என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். போட்டு குழப்பிக்கிற கூடாது, குழப்பிக்கிற கூடாது. ரெண்டு பேரும் ஒரே தான். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத். இது நபிகள் நாயகம். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். இது இறைமகன் இயேசு. ரெண்டு பேரும் ஒரே கோட்பாடு தான். அந்த கோட்பாடை கொண்டுதான் உங்க பிள்ளைகள் இந்த நிலத்துல 10 ஆண்டுகளா தேர்தல் களத்தில் நிக்கிறோம், 15 ஆண்டுகளா அரசியல் களத்தில் நிக்கிறோம். அதனால இனிமே சிறுபான்மை என்கிற அந்த உளவியல் நோயை தூக்கி போட்டு, நான் பெரும்பான்மை தமிழ் தேசியனத்தின் மகன், அந்த நிமிர்வு உனக்கு வரும். வேணா சிறுபான்மைனா யார் சிறுபான்மைங்க வா விளக்கு, எப்படி சிறுபான்மைன்னு கேளு, தெரிச்சு ஓடிடுவான். நீ எவனாவது சிறுபான்மை நான் வந்து இதுக்குன்னு நீ நல்ல விலை உயர்ந்த செருப்பு போட்டிருந்தா வீணாக்காத. வீட்டில் கக்குஸ் கழுவிட்டு வச்சிருப்பேல, தேஞ்ச விளக்கு மாத்து கட்ட, அதை வச்சு அடிச்சிரு. வழக்குன்னு அவன் தான் அடிக்க சொன்னா அவனை போடுன்னு என்னை சொல்லி நான் தமிழன் என்று சொல்லணும். அப்ப இவன் உன்னைய சிறுபான்மைன்னு சொல்லும் போது நீ நம்பினாவார், அங்கதான் நீ அடிமையான. யாரு உன்னை சிறுபான்மைன்னு சொன்ன பட்டியல் எடு, சொல்லு நீ எவன் சொன்னான்னு, யாரு சொல்லு. ஐயா கருணாநிதி, ஐயா எம்ஜிஆர், ஐயா ஜெயலலிதா, இவங்க 3 பேர் தாண்டா இந்த நாட்டில் ஆக சிறுபான்மை. இதை நீ தெரியாம ஐயா கருணாநிதி வந்து சிறுபான்மை சிறுபான்மைன்னு ஒன்னே சொல்லிட்டு பெரும்பான்மை நீ அவருக்கு பாதுகாப்புங்கிறிய. நீ கிறிஸ்தவன் சிறுபான்மை, இவன் இஸ்லாம் சிறுபான்மை. இப்ப ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின் பெரும்பான்மை. எந்த அடிப்படையில் பெரும்பான்மை? எந்த அடிப்படையில்? நீ எந்த அடிப்படையில் சிறுபான்மை? நீ மத அடிப்படையில் சிறுபான்மை. அப்ப அவர் எந்த அடிப்படையில் பெரும்பான்மை? மத அடிப்படையில் தான் பெரும்பான்மை என்று உன்னை சிறுபான்மை என்று சொல்கிறார். அப்படி என்றால் நீ மதவாதத்துக்கு எதிரானவன் என்று சொல்வது எவ்வளவு தவறானது, எவ்வளவு ஏமாற்று. நீ எங்க சொல்லியிருக்க? அப்ப நீ இந்து என்ற எண்ணத்தோடு தான் நீ இவனை சிறுபான்மைங்கிற. எந்த உலகத்துல மதத்தின் அடிப்படையில் மனு கணக்கிட்டு இருக்கா? நீ எப்படி என்ன சிறுபான்மை? என்ன எப்படி சொன்ன? நான் தமிழன் நீ எப்படி சொல்ற? எங்க அப்பா இளையராஜா, நீ என்ன சொல்ற? இந்த சமூகம் கட்டமைச்சபடி இதுல அவர் ஏற்றுக்கொண்டிருக்க சமயம் இந்து இந்து மதம்னு வச்சுக்கோ. என் தம்பி யுவன் வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்காரு. எப்ப ஏற்றிருக்காரு? இப்பதான் ஒரு 5 வருஷம் இருக்கும்.
எங்க அப்பா பெரும்பான்மை, நான் சிறுபான்மைங்கிறத நீ எப்படி ஏற்கிற? பைத்தியமா உனக்கு? அருமை சகோதரர் நம்முடைய சகோதரர் AR ரஹ்மான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். எங்க அம்மா ஏற்றிருக்கிறாங்க, என் தங்கைகள் ஏற்றிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு தங்கை மகன், அக்கா மகன் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்து மதத்திலே இருக்காப்ல. அப்ப மாமா சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மை, நீ ஏற்கிற. என்ன பைத்தியமாடா நீங்கள்? உங்களை என்ன சொல்றது? யோ போயா, நான் தமிழன், பெரும்பான்மை தேசியனத்தின் மகன். உன்னை சிறுபான்மை சொன்னவன் மலையாளி, கன்னடன், தெலுங்கன். அவன் வந்தே போனவெல்லாம் உன்னை சிறுபான்மை, ஆமா ஏசம்மா, ஆமா ஏசம்மான்னு கைகட்டி யோ போயாங்கிட்டு அப்படின்னு. சிறுபான்மைனா சலுகை கிடைக்குது. டேய், அவன் இருக்கிற, அவன் சலுகை கொடுக்கிறவன் யாருன்னு சொல்லு, யாருன்னு சொல்லு. கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு, இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு, இந்த கொடுக்கிற வெங்காயத்துக்கு உட்கார்ந்து இருக்க இடமே நம்ம ஓட்ட பிச்சை. இவன் உனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறான்னு நீ பெருமையா பிடிச்சிட்டு இருக்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு தெளிவுக்கு வா. உன்னை அவன் பாதுகாக்கல, நீ தான் 60 ஆண்டுகளா அவங்கள பாதுகாத்து வச்சிருக்க. வாக்கு செலுத்தி அரசியல் அதிகாரத்தை கொடுத்து அவனை வசதியா பல லட்சக்கணக்கான கோடி சொத்துகளோடு பதவி பணத்தோடு புகழோடு வாழ வச்சிருக்கிறது யாரு? நீ. திரும்ப திரும்ப உனக்கு பாதுகாப்பு, உனக்கு பாதுகாப்பு, உனக்கு பாதுகாப்புன்னு அவன் சொல்றான், நீ நம்பிட்டு இருக்க. நீ தான் 60 ஆண்டுகளா 12 விழுக்காடுங்கிறார் கிறிஸ்தவர்கள் வாக்கு. இஸ்லாமியருக்கு ஒரு 10-12 8 வச்சுக்க, எல்லாம் சேர்த்து 20ன்னு வச்சுக்க. 20 விழுக்காடு அவனுடைய அடித்தளமாயிருது. மொத்தமாவே அவனுக்கு 10-12 விழுக்காடு தான் ஓட்டு. நீ போட்டதுக்கு பிறகு மீதி என்ன இருக்கு அவர் கட்சிக்கு? மொத்தம் 26 விழுக்காடு தான் அவன் திமுகவுக்குன்னு தனியா வாக்கு. அதுல 20 நீ போட்ட அப்ப எவ்வளவு? அதை விட பெரிய கட்சி நான் 8 விழுக்காடு நான் வச்சிருக்கேன். எப்படி 8 விழுக்காடு வச்சிருக்கேன்? நீ இங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய போடாமலே வச்சிருக்கேன். நீ போட்டுதுன்னு வச்சுக்க, நாட்டை நான் வச்சிருந்திருப்பேன். நீ வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்க. உனக்கு வாட்டு பை இன்னும் போட்டு சிறுபான்மை உன்னை சலுகைங்கிறது வெக்கமா இல்ல? பிச்சை எடுத்து வாழ்வது, இறந்துண்டு வாழ்வது ஒரு வாழ்வா? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றான்கிறான் வள்ளுவ பெருமகனார். பிச்சை எடுத்து யார் நாட்டில் யாரா சலுகை கொடுக்கிறது? உனக்கு வேண்டியது உரிமை. சலுகை தரைவன் யார்? என்னைக்கு நீ சினந்து கிளந்து என்னைக்கு எழுவ? ஒரு தன்மான உணர்ச்சி வராம தலை நிமிர்வு எப்படி வரும்? எப்படி வரும்? சலுகை, போனஸ், இலவசம், மானியம், இதுல செத்து போச்ச இந்த இனம். என்னைக்கு உனக்கு ஏன் உரிமைடாது? இந்த நாடு என்னது? இந்த நாட்டில் இருக்கிற வளம் எனக்கு. இதில் எல்லா உரிமையும் என்ன? அடிப்படை உரிமை, கல்வி, மருத்துவம், குடிநீர், இதெல்லாம் என்னுடைய உரிமை. இது கொடுக்கிறது சலுகை. இலவசம் எவன் அப்ப மட்டும் சொத்தடா வித்து வந்து கொடுத்தான்? என்ன சோழ பரம்பரை, பாண்டிய பரம்பரை, அப்படியே லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வித்துவிட்டு சொத்தை வித்துவிட்டு பொண்ணு மணி வைரத்தெல்லாம் வித்துவிட்டு கொண்டாந்து கொடுத்தான். நீ போட்ட பிச்சை தானடா அவனுக்கு. இதை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் உனக்கு கொடுறான்ட்டு 500 ரூபா கொடுக்குறான்னு வாங்கிட்டு 5 ஆண்டு கால வாழ்க்கையை அடமானம் வைக்கிற உங்களை என்ன பேசி திருத்துறது? உங்களுக்கு எதுக்கு பைபிள்? எதுக்கு குர்ஆன்? எதுக்கு பகவத்கீதை? எதுக்கு தேவாலயங்கள்? எதுக்கு பள்ளிவாசல்கள்? எதுக்கு ஜபம்? எதுக்கு தொழுகை? எதுக்கு? சாராய விக்கிறான், அதை சகித்துக்கிற நீ. இதெல்லாம் இன்னையிலிருந்து இனிமே சிறுபான்மை பெரும்பான்மை அவனா சொன்ன செருப்பை கட்டி அடிச்சுன்னு சொன்ன நீ. செருப்பு யாரா சிறுபான்மை? யாரா சிறுபான்மைன்னு கேளு, அவன் சொல்ல சொல்லு. அதனால சிறுபான்மையின் பாதுகாப்பு என்பதே இந்த திராவிட கட்சி தலைவர்களின் பாதுகாப்பு தான். அவர்களின் பாதுகாப்பு தான் சிறுபான்மை பாதுகாப்பு. என்ன சிறுபான்மை?